நம்ம பார்க்கலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 4-5 தாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணியை இருத்துட்டு வைக்கணுங்க சிக்கனை. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனுங்க, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனுங்க. வெறுமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. குட்டி ஸ்பூனில் எல்லாமே குட்டி ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இது சீரகத்தூளுங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஸ்மால் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனுங்க. ஏன்னா 1/2 கிலோ சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதனால். லெமன் புளிஞ்சிக்கலாங்க, 1/2 லெமன். உப்பு, தேங்காய் எண்ணெய் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட சுவையை எடுத்து கொடுக்கறது இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா இதை பெரட்டி நம்ம நல்லா வச்சிடணுங்க. 1 மணி நேரம் ஊற விட்டுறணுங்க. விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நான் இப்போ சொல்கிறேங்க. சரிங்களா? இதை நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த மேக்னேட் பண்ண சிக்கனை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். அப்படியே ஒவ்வொரு சிக்கனாக போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி போட்டுட்டேங்க. இப்போ இந்த மூடியை போட்டு வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே அப்படி வேகட்டும். அப்புறம் அப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, திருவேண்டரம் சிக்கன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கணுங்க. சூப்பராக எம்மியாக இருக்குங்க. சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாட்டுக்கு, குஸ்காக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நீளமாக எடுத்துருக்குங்க. அதை அப்படியே போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதுலேயே ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ என்ன பண்ணலாங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா எண்ணெயில், அதை அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நானுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்ல இந்த வெங்காயம் நீளமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக திருவேந்திரம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.